நாம் சில நேரத்திலே என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி நிற்போம். அந்த நேரத்தில் தான் பாருங்கள், நாம் நம்புகிற கடவுள் நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கின்றார். நமக்கு புதிய பாதைகளை திறந்து விடுகிறவராக இருக்கின்றார். நமக்கு புதிய வாசலை திறந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ அதை மீண்டும் உயிர்ப்பித்து காட்ட ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம கொண்டு வந்து கொடுக்க இறைவன் வல்லவராக இருக்கின்றார். நம்பிக்கையின் தந்தையே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். தூரமாக நம்பிக்கையின் தந்தையே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். மீண்டுமாக நம்பிக்கையின் தந்தையே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பிக்கையின் தந்தையே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பிக்கையின் தந்தையே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகின்றோம். வாழ்வே வழியே வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகிறோம். உம் சமூகம் காத்திருந்தே உம் கிருபையால் வாழ்கின்றேன். உம் சமூகம் காத்திருந்தே உம் கிருபையால் வாழ்கின்றேன். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கின்றேன். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கின்றேன். தூரமாக வாழ்வேன் வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகின்றோம். வாழ்வேன் வழியே வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். எம் இதய விருப்பமெல்லாம் நிறைவேற்றும் தந்தை நீர். எம் இதய விருப்பமெல்லாம் நிறைவேற்றும் தந்தை நீர். என் வாழ்வின் வழிகளெல்லாம் வழி நடத்தும் தந்தை நீர். என் வாழ்வின் வழிகளெல்லாம் வழி நடத்தும் தந்தை நீர். தூரமாக வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகின்றோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகின்றோம். நம்பிக்கையின் தந்தையே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பிக்கையின் தந்தையே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பிக்கையின் தந்தையே, உம்மை
உம்மைத்தானே நம்பியுள்ளே, நம்பிக்கையின் தந்தையே உருமாக வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உருமாக வாழ்வே உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நேரத்தில் நல்லவர் மீண்டுமாக வாழ்வே வாழ்வே வழியே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். மீண்டுமாக வாழ்வே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீதாமே எங்களை வாழ வைக்கும் ஆண்டவர், எங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்கிற ஆண்டவர், அதிசயம் செய்கிற ஆண்டவர். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற இறைவன். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகின்றோம். எல்லாரும் சொல்லுவோம், வல்லவரே உம்மை போற்றுகிறோம், எங்களை வாழ வைக்கும் இயேசுவே உம்மை போற்றுகிறோம், எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், எங்களை வழி நடத்துகிற தெய்வமே உம்மை போற்றுகிறோம், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் கடவுள் எப்பொழுதும் பாருங்கள் அவரை நம்பும்படி நம்மை அழைக்கிறார். நாம் பாடியது போல எப்பொழுதெல்லாம் நாம் அவரை நம்புகிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வாழ்க்கையில் பல முறை நாம் நம்பிக்கை இழக்க வேண்டிய சூழல் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, துன்பங்கள், நோய்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது, குழப்பங்கள் வரும் பொழுது நாம் சில நேரத்திலே என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி நிற்போம். அந்த நேரத்தில் தான் பாருங்கள் நாம் நம்புகிற கடவுள் நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கின்றார், நமக்கு புதிய பாதைகளை திறந்து விடுகிறவராக இருக்கின்றார், நமக்கு புதிய வாசலை திறந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். ஏனென்றால் நம் இறைவன் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்காகவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டவராக இருக்கின்றார். அன்றைக்கு யாயிர் என்ற ஜெபக்கூட தலைவரை பார்த்து இயேசு சொல்லுவார், வீட்டில் மகள் இறந்து விட்டாள் என்ற செய்தி கேட்டாலும் நீ நம்பிக்கையை விட்டு விடாதையும் என்று. யாயிர் கடவுள் மேல் நம்பிக்கையா இருந்ததனால் ஆண்டவர் இயேசு அவருடைய வீட்டுக்கு சென்று மரித்து போன அவருடைய மகளை உயிர்ப்பித்து கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ அதை மீண்டும் உயிர்ப்பித்து காட்ட ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்க இறைவன் வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய வீட்டுக்குள் எங்கெல்லாம் அழுகுறலும் வேதனையும் தனிமையும் இருக்கிறதோ அங்கெல்லாம் இறைவன் மகிழ்ச்சியை, வெற்றியை, உயர்வை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். யாயிருடைய மகளை ஆண்டவர் உயிர்ப்பித்து காட்டுவார் என்றால் நம்முடைய வீட்டிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய உடலிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய வீட்டுக்குள் இருக்கிற ஒவ்வொரு சூழலிலும் ஆண்டவர் அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவரை தான் இன்றைக்கு நாம் பற்றி பிடித்திருக்கிறோம் அன்பானவர்களே. அந்த ஆண்டவரை தான் இன்றைக்கு நாம் நம்பி வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே ஜோபு ஆண்டவரையே நம்பி இருந்ததினால் அவருடைய முன்னிலைமையிலும் பார்க்க அவருடைய பின்னிலைமை ஆண்டவர் ஆசீர்வதித்து காட்டினார் என்று பார்க்கிறோம். அதுபோல நாம் ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு புதிய வாழ்வை கொடுக்கிறவராக இருக்கின்றார், புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவராக இருக்கின்றார், நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவருக்கு முன்பாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வல்லமை உங்களை மூடிக்கொள்ளுவதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து நிற்பதாக. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதம் செய்வாராக, அதிசயம் செய்வாராக. அவரை நம்பி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்வை கொண்டு வருவாராக, வெற்றியை கொண்டு வருவாராக, விடுதலையை கொண்டு வருவாராக, சமாதானத்தை கொண்டு வருவாராக. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா,
நன்றி நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஏசையா, நாள்தோறும் காப்பவரே, நன்மைகள் செய்பவரே. நன்றி நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஏசையா, நாள்தோறும் காப்பவரே, நன்மைகள் செய்பவரே, எம்மை நாள்தோறும் காப்பவரே, நன்மைகள் செய்பவரே. ஒருமாக நன்றி நன்றி ஏசையா சொல்லுவோம். நன்றி நன்றி ஏசையா, நாள்தோறும் காப்பவரே, நன்மைகள் செய்பவரே, எம்மை நாள்தோறும் காப்பவரே, நன்மைகள் செய்பவரே. பசும்புல் மேய்ச்சலிலே என்னை இளைப்பாறச் செய்கின்றேன். பசும்புல் மேய்ச்சலிலே என்னை இளைப்பாறச் செய்கின்றேன். அமர்ந்த தண்ணீரண்டை அழைத்து செல்கின்றீரே, என்னை அமர்ந்த தண்ணீரண்டை அழைத்து செல்கின்றீரே. தூரமாக நன்றி நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஏசையா, நாள்தோறும் காப்பவரே, நன்மைகள் செய்பவரே, எம்மை நாள்தோறும் காப்பவரே, நன்மைகள் செய்பவரே. ஹல்லேலூயா. அப்படி எல்லாருமாக நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோமா? நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், மாறாதவர், நீர் இரக்கமுள்ள ஆண்டவர், எங்கள் மேல் கருணை காட்டுகிற ஆண்டவர், எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாயிருக்கிற ஆண்டவரே, எங்களை பசும்புல் தரையில் மேய்க்கிற இறைவனே, எங்களை அமர்ந்த தண்ணீரண்டை அழைத்து செல்லுகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை ஒருபோதும் வறட்சியில் விடுவதில்லை நீர், எங்களை ஒருபோதும் இல்லாமையில் விடுவதில்லை நீர், எங்களை பசும்புல் தரைக்கு அழைத்து செல்லுகிற ஆண்டவரே, எங்களை ஆசீர்வாதத்துக்குள் அழைத்து செல்லுகிற ஆண்டவரே, எங்களை சமாதானத்துக்குள் அழைத்து செல்லுகிற ஆண்டவரே, எங்களுக்கு முன்னிறை வாழ்வுக்குள் அழைத்து செல்லுகிற ஆண்டவரே, எங்களை விடுதலை வாழ்வுக்குள் அழைத்து செல்லுகிற ஆண்டவரே, எங்களை வெற்றி வாழ்வுக்குள் அழைத்து செல்லுகிற ஆண்டவரே, எங்களை தெய்வீக ஒளிக்குள் அழைத்து செல்லுகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை கைவிடாத ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவரே, எங்களை கண்மணி போல் காக்கும் இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை தொடுகிற ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற இயேசுவே, எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, எங்களுக்குள் பிரசனமாக வருகிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நிறைவாக்குகிற ஆண்டவரே, எங்கள் நோய்களை குணமாக்குகிற தெய்வமே, எங்கள் கட்டுக்களில் இருந்து விடுவிக்கிற ஆண்டவரே, எங்களை வெற்றியோடு வழி நடத்துகிற தெய்வமே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்றவரே, நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று சொன்ன ஆண்டவரே, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தெய்வமே, நானே உங்களை
எங்களை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர், நீர் மகிமையின் ஆண்டவர், நீர் வெற்றியின் ஆண்டவர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிற தெய்வமே, எங்களை வெற்றிக்குள் வழி நடத்துகிற ஆண்டவரே, எங்களை செங்கடலை பிரித்து வழி நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களை எரிகோ மதிலை உடைத்து வழி நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களை இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள் வழி நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களை சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள் வழி நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களை தூசியில் இருந்து உயர்த்தி சிங்காசனத்திலே இருக்கும்படி செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களை நோயின் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும்படி செய்கிற ஆண்டவரே, எங்களுடைய பலவீன கட்டுக்கள் இருந்து எங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. சொல்லுவோமா? நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. மீண்டுமாக நல்லவர் நீர்தானே. இயேசுவே, நீர் எனக்கு நல்லவராக இருக்கிறீர். இயேசுவே, நீர் எனக்கு எல்லாமாக இருக்கிறீர். என் வாழ்க்கையிலே நீர் போதுமானவராக இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. சொல்லுவோம், நல்லவர் நீர்தானே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நீர்தானே, எனது ஆற்றல் நீர்தானே, எனது பெலனும் நீர்தானே. சொல்வோம், எனது ஆற்றல் நீர்தானே, எனது பெலனும் நீர்தானே. என் கீதம் என் பாடல் எல்லாமே நீர்தானே, என் கீதம் என் பாடல் எல்லாமே நீர்தானே. உருமாக என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தீர். நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தீர். வேதனையில் கதறினேன், விடுதலை காணச் செய்தீர். வேதனையில் கதறினேன், விடுதலை காணச் செய்தீர். நூறுமாக என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. நூறுமாக நல்லவர் நீர்தானே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு நன்மைகள் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே,
நல்லவர் நீர்தானே. எங்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவர், எங்களுக்கு வெற்றி வாழ்வு தந்து கொண்டிருக்கிற ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிற ஆண்டவரே நீர்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிற ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றோம். எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிற ஆண்டவரிடத்திலே நாம் வந்திருக்கின்றோம். அவர் எங்களை ஒருபோதும் வெறுமையாக அனுப்புகிறவரே அல்ல. அவர் எங்களை ஒருபோதும் பாவி என்று ஒதுக்கி வைக்கிறவரும் அல்ல. இயேசு சொல்லுவார், கேளுங்கள் உங்களுக்கு கிடைக்கும், கேட்கிறவர்கள் எவரும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிற இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, விடுதலையை, வாழ்வை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, உயர்வை பெற்றுக் கொள்ளுகிற இடத்துக்கு நாம் வந்திருக்கின்றோம். நீங்கள் கேளுங்கள், கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். சூழ்நிலைகளை ஆண்டவரால் மாற்ற முடியும். புயலை ஆண்டவரால் அடக்க முடியும். உங்கள் கண்ணீரை ஆண்டவரால் துடைக்க முடியும். 38 ஆண்டுகளாக படுக்கையில் இருந்தவரை ஆண்டவர் எழுந்திருக்கும்படி செய்வார் என்றால், பல பல ஆண்டுகளாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தீமைகள் இருந்தும் ஆண்டவர் எங்களை விடுவித்து எழுந்திருக்க வைக்க வல்லவராக இருக்கின்றார். பெதெஸ்தா குளத்திலே பிரசன்னமாய் வந்த இயேசு இன்றைக்கும் நம் மத்தியிலே பிரசன்னமாக வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை விரித்து கரங்களை உயர்த்துவதன் அடையாளம் நீங்கள் ஆண்டவரிடத்திலே சரணடைகிறீர்கள். பரலோகத்தை நோக்கி உங்கள் உள்ளத்தை உயர்த்துங்கள். மோயிசன் தன் கரங்களை உயர்த்தி வைத்திருந்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றி அளித்தார். நீங்கள் பரலோகத்தை நோக்கி உங்களை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் இப்பொழுதே உங்களுக்காக போராடுகிறார், வெற்றி அளிக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவதாக. Lord, we pray, touch everyone in this place. Send your mighty presence. Let them feel your presence. Let them receive your deliverance, miracle. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது விடுதலையை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஜெபத்தோடு பாடுவோம், ஜெபத்தோடு பாடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிற்கின்றோம். ஆண்டவருக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவோம், ஆண்டவருக்கு முன்பாக எங்களை அர்ப்பணிப்போம். நம் ஆண்டவர் பரிசுத்தமானவர், நம் ஆண்டவர் பரிசுத்தமானவர். நீங்கள் ஜெபத்தோடு உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்கள். Thank you. உம்முடைய வல்லமைக்காக உம்மை போற்றுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்.